தாவேக்காவை ஏன் மக்கள் ஓட் பண்ணாங்க சார்? நமக்கு திமுக மட்டும் வேணான்னு ஓட் பண்ணல, அதிமுகவும் வேணாங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது சாதாரண மக்கள், டிவிகே சப்போர்ட்டர்ஸ் இல்லாதவங்க, ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வந்து டிவிகேக்கு ஏன் ஓட் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு ஒரு ஃப்ரெஷ் அரசியல் வேணும், யங்ஸ்டர்ஸ் வேணும். இந்த இவ்வளோ காலமாக இந்த மாதிரி குனிஞ்சு ஒரு ஹிப்போக்ரிசியாக பேசுறது, இல்லை வந்து அடிமைத்தனமாக இருக்கிறது வந்து வேணாம். நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் லீடர்ஷிப் வேணும், நம்ம பிரச்சனையை பேசி ஒரு நியூ ஜெனரேஷனுக்கு அரசியலில் கொண்டு போகணுங்கிற மாதிரியான லீடர்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மறுபடியும் இதே லீடர்ஸ் உள்ள புதுசாக வந்த கட்சியில் வருது வந்து மக்களுக்கு ஒரு காண்டை ஏற்படுத்துது. அப்சல்யூட்லி. நீங்கள் வந்து ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்க திமுகவுக்கு போனதுக்கப்புறம் திமுகவையே ஏடிஎம்கே மாதிரி மாற்றிட்டாங்கன்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு கெட்ட பேர் இருக்குது. இப்போ அந்த சேகர் பாபு பண்ணுறது ரொம்ப நிறைய கிரிஞ்சு வேலையெல்லாம் பண்ணுவார் அவர். அந்த வந்து சில பெண்மணியில் வச்சு ரோட்டில் டான்ஸ் வச்சு ஸ்டாலினை பாராட்டுறது, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜெயலலிதா இருக்கிற போது ரொம்ப தீவிரமாக பண்ண ஆட்கள் இவங்க. இவர் செந்தில் பாலாஜி ஞாபகம் இருக்கா? ரெட்டையில சின்னத்தை வந்து ஆர்கே நகர் பை எலெக்ஷன் மாதிரி லைட் மாதிரி போட்டுட்டு இருந்தார். அதெல்லாம் அவர் மறக்கவே கூடாது. அந்த மாதிரி விஷயங்களை திமுகவுக்கு வந்து கொண்டு வராங்க அப்படின்னு. அதேமாதிரி நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி ஏடிஎம்கே வரவங்கனால டிவிகேல இருக்கிற லாங் டைம் விஜய் ஃபேன்ஸுக்கெல்லாமே ஒரு பயம் வந்துடும். இவங்களுடைய டாமினன்ஸுக்கு கீழே அப்படி வேலை பார்க்குறது, நிச்சயமாக அந்த முட்டல் மோதல் உரசல் வரும். அப்சல்யூட்லி நீங்கள் சொன்னது வந்து ஸ்பாட் ஆன். இது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டு. இந்த அரசியல் அனுபவமே பேகேஜே இல்லாத ஒரு குரூப் வேணும்னு நினச்சாங்க. அது வந்து இதில் காலியாக இருக்குது. அதுவும் இவர் வந்து நான் ஒரு க்ளீன் அரசியல், தூய சக்தின்னு சொல்கிறதே கிளிஷே ஆகிடுச்சு. ஏன்னா அவர் அவ்வளோ பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதை அவர் யூஸ் பண்ணதே தப்பு. இப்போ வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்த்துட்டு, ஊழல் கரை உள்ளவங்கலாம் சேர்த்துட்டு, அது விஜயபாஸ்கரை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அவ்வளோ குற்றச்சாட்டுகள் உள்ளவர் நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் திரும்பி வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அவங்க தீய சக்தி நாங்கள் தூய சக்தின்னு சொல்ல முடியுமா சார்? இப்போது இது ஒரு விமர்சனமாக நம்ம வைக்கிறோம். இதுக்காக நான் தாவேக்கால இருந்த அஃபிஷியலாக பேசக்கூடிய ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களுடைய வாதம் என்னவா இருக்குன்னா, நம்ம விமர்சனத்தை அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் தான் இந்த லீடர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம், இவங்களுக்கு வந்து எந்த பதவியும் கிடைக்காது, இல்லை ஒரு 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 அக்ரிமெண்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் இவங்களை உள்ளே சேர்ந்துருக்கோம். நியாயப்படி லீகலாக வந்து என்ன அவங்க மேலே நடவடிக்கை இருந்தால் அதை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். அந்த மாதிரியான எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க நம்புற மாதிரி இருக்குது. விஜயபாஸ்கரும் திரும்பவும் கரூர்லேயும் விராலிமலையிலையும் எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு கேட்காம சேர்ந்துருப்பாங்களா? ஏங்க, மதுராந்தகம் மரகதம் குமரவேலே வந்து அவங்க தான் நிற்க போகிறாங்க மாதிரி வேலையில் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மினிஸ்டராலாம் இருந்தவங்க கிடையாது. அவங்கள விட இவங்க ஸ்டேச்சரில் வேறு லெவலில் இருக்கிறவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஏமாத்துறாங்க.